வெல்கம் டு ஸ்டோரி நைட்ஸ். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, ஹரிச்சந்திரன் கதை. ஆமாங்க, இது நம்ம சேனலோட செகண்ட் ஸ்டோரி சீரீஸ். இனி வரும் நாட்கள்ல நம்ம ஹரிச்சந்திரன் கதையை தான் எபிசோட்ஸா பார்க்க போறோம். ஹரிச்சந்திரன் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவா பேசும்போதே சொல்லுவோம், இவர் பெரிய ஹரிச்சந்திரன், பொய்யே சொல்ல மாட்டான் பாரு அப்படின்னு. ஹரிச்சந்திரன்னா உண்மையை மட்டும் பேசுறவரு, கொடுத்த வாக்க காப்பாத்துறவரு, பெரிய சத்தியவான் அப்படித்தானே நமக்கு தெரியும். ஆனா அவரும் வாழ்க்கையில சில தவறுகளும் செஞ்சிருக்காரு, ஏமாற்றவும் செஞ்சிருக்காரு. அவர் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ இனிமேல் உண்மையை மட்டும் பேசுறதாகவும் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதாகவும் சபதம் எடுத்தாரு. அந்த தருணத்துல இருந்து வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், ராஜ்யத்தையே இழந்தாலும், சொந்த மனைவி மகனை இழந்தாலும் கூட அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக சத்தியத்தின் பாதையிலே போனாரு. ஒருத்தர் நல்ல நிலைமையில் இருக்கும் போது சொல்ல காப்பாத்துறது ஈஸி. ஆனா அதுவே வறுமையான நிலைமையிலையோ இல்ல கஷ்டமான நிலைமையிலையோ சொன்னதை செய்வோம்னா கொஞ்சம் சந்தேகம்தான். ஹரிச்சந்திரன் ராஜாவாக இருந்த போதும் சரி, எல்லாம் இழந்து ஆண்டியாகவும் அடிமையாகவும் இருந்த போதும் சரி, சத்தியத்தில் தவறாமல் நடந்துகிட்டாரு. இப்படி இவர் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்ததும், இது ஒரு வரலாற்று கதையா மாறியதற்கும் முக்கிய காரணம் முனிவர் வசிஷ்டரும் முனிவர் விஸ்வாமித்திரரும். இந்த இரண்டு பெரிய மகரிஷிகளும் இந்திர சபையில் போட்ட சண்டையினால்தான் இந்த சரித்திரம் உருவாக காரணமே. இப்படிப்பட்ட ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கைய முன்னோடியா எடுத்துக்கிட்டு சத்தியத்தின் பாதையில போனவங்க யாரு தெரியுமா? பாண்டவர்கள மூத்தவரான யுதிஷ்டரும் நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களும். அப்படிப்பட்ட சிறந்த மன்னனோட வாழ்க்கை வரலாற நாமும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க என் கூட சேர்ந்து இந்த சுவாரஸ்யமான கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. இன்றைய பதிவு முடிந்தது. உங்களை எபிசோட் நம்பர் 1 ஹரிச்சந்திரனின் குல வரலாறு அதில் சந்திக்கிறேன். Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.